இதே நான் இருந்த இடத்தில் யாராவது ஒரு நடிகர் இருந்து இந்த 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தால் இவர்தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று அன்றைக்கு ஊடகங்கள் தூக்கி கொண்டாடி இருக்கும். ஆகா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள். நம்மை அப்போது யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு விவாதமாக்கவில்லை. அதை ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. அதை கட்டுரையாக எழுதவில்லை. அதற்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. தேர்தலில் நின்ற 15 நாட்களில் திருமாவளவனுக்கு எப்படி 2.25 லட்சம் வாக்குகள் கிடைத்தன, இந்த அளவுக்கு வாக்குகள் எப்படி ஒரு நபர் மீது நம்பிக்கை வைத்து குவிந்தன, இவர் மீதுள்ள எதிர்பார்ப்பு என்ன, இவர் மீதுள்ள நம்பிக்கை என்ன, இவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அரசியலில் என்றெல்லாம் யாரும் பேசவில்லை. எங்கோ 8வது பக்கத்திலே 16வது பக்கத்திலே ஒரு செய்தியாக போட்டார்களே தவிர, வன்முறைகள் நடந்தது என்பதை முதல் பக்கத்தில் போட்டு விடுதலை சிறுத்தைகளே வன்முறையாளர்கள் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்களே தவிர, நமக்கு பாசிட்டிவாக எந்த செய்தியும் அன்றைய ஊடகங்கள் வெளியிடவில்லை, விவாதிக்கவில்லை. அதை இருட்டடிப்பு செய்தார்கள். அடுத்து நடந்த 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மூப்பனார் இல்லாத போது நாம் தனியே ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியில் இடம்பெற்ற யாருக்கும் நம்முடைய தொகுதியிலே வாக்குகள் இல்லாத நிலையில் நம்முடைய வாக்குகள் மட்டுமே என்கிற சூழலில் அந்த களத்தில் நாம் நின்றோம். அப்போது 1999 பெற்ற வாக்குகளை விட 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். 2,55,000 வாக்குகள் பெற்றோம். அன்றைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களோ அரசியல் களத்தில் உள்ளவர்களோ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதி பூதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலம் அங்குலமாக போராடி 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 இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.